தொடர்ந்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓராண்டுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்க இருவருக்கும் இடையில இந்த மாதிரியான கூட்டணி உருவாகும் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். சில மாதங்களாகவே அதற்கான செய்திகள் என்பது வந்து கொண்டிருந்தது. ஆனா இதன் மூலமா என்னன்னா 24 நாடாளுமன்ற தேர்தலின் போது திரு எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலில் மட்டுமல்ல 26 சட்டப்பேரவை தேர்தலின் போதும் இதற்கு பிறகு நடக்கிற எந்த தேர்தலிலும் பிஜேபி கூட்டணி என்பது அதிமுகவுக்கு இருக்காது என்று அவர் சொன்னது பொய் என்பது மூலமாக வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அது வந்து சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் சொன்ன ஒரு கருத்து என்பதுதான் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. இன்னொன்னு நான் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இப்போது அதிமுக பிஜேபி சேர்ந்திருப்பது என்பது அதிமுகவுக்கு ஒரு அழிவு தொடங்கி விட்டது என்பதுடைய வெளிப்பாடுதான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது. ஏற்கனவே அதிமுக பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் பிஜேபியோடு அதிமுகவுடைய ஒரு குழு சேர்ந்திருப்பது என்பது மேலும் பிஜேபி அதிமுக அழிவை நோக்கி செல்வதற்கு தான் அது வந்து உதவி செய்யும். ஆகவே இந்த சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்கள் எந்த நோக்கத்திற்காக எம்பியாளர்கள் இந்த கட்சியை உருவாக்கினாரோ அதற்கு நேர் எதிரானதாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவாகி இருக்கு. ஆகவே அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தெரிவிக்க விரும்புறேன். ஆனால் இவங்க சேர்ந்து நின்றாலும் சரி, திரும்பி ஏற்கனவே 21ஆம் ஆண்டு தேர்தலையும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நின்னாங்க. அப்போது ஏற்பட்ட தோல்வி என்பதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் இருக்கும். இவர்கள் சேர்ந்து நின்றாலும் தனித்தனியாக நின்றாலும் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பது உறுதி. நன்றி திரு சண்முகம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்தீர்கள். இதை நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். எப்படி அவர்கள் நின்றாலும் கூட இந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்தினீங்க. இணைந்ததற்கு நன்றி. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.